இங்க இந்த பொண்ணு ஒருத்தவங்களுக்கு கால் பண்றா. அப்ப அது ராங் நம்பரை போய் ஒரு ஆட்டோக்காரருக்கு போயிடுது. இப்ப அந்த ஆட்டோக்கார பையனும் இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட அம்மா அப்பா ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து அவனை மீட் பண்ணலான்னு அவனோட ஊருக்கே கிளம்பி போறான். இப்ப அவ லவரை பாக்குறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்துல அவனோட லவர் அவனோட போனை தொலைச்சிடறான். அப்போ ஒரு காலேஜ் பையன் அந்த போனை எடுக்கிறான். அதை ஒருத்தர் பார்த்து அந்த போனை அவருதுன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணு மறுபடியும் அவனோட பாய் ஃப்ரெண்டு கால் பண்றா. ஆனா இப்ப கால் எடுக்கிறது அவன் பாய் ஃப்ரெண்ட் தெரியாமலே நீ எங்க இருக்க, நான் பப்ளிக் டாய்லெட்ல ஒளிஞ்சிருக்க, சீக்கிரம் வான்னு சொல்றா. அவனும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப மறுபடியும் அவனுக்கு ஒரு கால் வருது. அதையும் அவன் பேசுறான். இப்ப இந்த பொண்ணை பார்த்து அவன் பேசணும்னு வரான். அதே நேரத்தோட பாய் ஃப்ரெண்டும் இவளை கண்டுபிடிச்சு இவளை பாக்கிறதுக்காக வந்துடுறான். வந்து நீங்க யாருன்னு கேக்குறான். அப்பதான் சொல்றான் உங்களோட போன் கீழே இருந்தது, அதுக்கு அவன் உங்க போன் காணா போயிடுச்சுல, அது குடுக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் நிறைய இடத்துக்கு சுத்தி பாக்குறாங்க. அப்பெல்லாம் அந்த பொண்ணு எடுத்த அதே ஆள அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வரான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவன் நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றான்னு சொல்றா. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனை போய் அடிக்கிறான். இப்ப சண்டையில ரெண்டு பேரோட சட்டையும் அழுக்காயிடுது. உடனே அந்த பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரூமுக்கு போறாங்க. அப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. சரி வீட்டுக்கு போலாம் வான்னு கூப்பிடுறான். ஆனா அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா அப்ரோச் பண்றான். உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து போக ட்ரை பண்றா. அதே நேரத்துல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளாங்க வந்துடுறாங்க. வந்து இவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி கூட்டு போறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு கால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையனோட அக்கா கால் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த பொண்ணு பாலியல் தொழிலுக்கு கூட்டு போறதுக்காக பேரம் பேசி இருப்பாங்க. இது தெரிஞ்சதுதான் அந்த புதுசா வந்த ஆளு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. கடைசியா அந்த பொண்ணை வாமா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு இந்த புதுசா வந்து நம்ம ஹீரோவும் அவளை கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை அவங்க ஊருக்கு அனுப்பி விடுறாரு. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துறா. நமக்கு தெரியாத ஆளுங்க கூட பேசுறதே தப்பு, அவங்க நம்பி இவ்வளவு தூரம் போறது பெரிய தப்பு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.